வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இன்று நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பிலான ஒரு குப்பை தொழிலாளியின் வாழ்க்கை கதைய ஒரு சிறு நாடகமாக இதோ உங்களுக்காக. அப்பா, எனக்கு இன்னும் 2 நாள்ல பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருப்பா. ஓ அப்படியாப்பா, அடுத்து என்ன பண்ண போற? நான் போலீஸ் ஆக போறேன்ப்பா. போலீஸா? ஆவு ஆவு, நீ நல்லா படிச்சு இந்த ஊர்லயே பெரிய பெரிய போலீஸ் தெரியாது. சரிங்கப்பா. 2 நாட்களுக்கு பிறகு. அம்மா அம்மா, எங்க போனாங்க? அப்பா, இங்க இருக்கீங்களா? அப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. நான் பாஸ் பண்ணிட்டேன். மாநிலத்திலே முதல் மதிப்பெண். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாணி வாணி, கேட்டியா? என் புள்ள மாநிலத்திலே முதல் மதிப்பெண். நம்ம பையன் ஜெயிச்சுட்டாண்டி, ஜெயிச்சுட்டான். சரி, பையனுக்கு வேண்டிய சமைச்சு கொடு, நான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். என் பையன் மட்டும் போலீஸ் ஆயிட்டான்னா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். சரி, வேலைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. நான் போலன்னா ஊராகவே கிடக்காது. போட்ட இடத்துல எல்லாம் அப்படியே கிடக்கும். குப்பை 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 குப்பை. என்னையே பையன் பரவாயில்லையா? அப்படியாண்ணே? சரிண்ணே சரிண்ணே. குப்பை 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 குப்பை. அண்ணே, மாநில குப்பை இருக்கா? கொண்டாங்க குப்பை குப்பை குப்பை. அண்ணே, குப்பை கொண்டாங்க. அக்கா, எத்தனை தடவை சொல்கிறோம், மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து போடுங்க. புரிஞ்சுக்கோங்கக்கா, நீங்கள் குப்பையை பிரித்து கொடுத்தா மட்டும் போதும். மக்கும் குப்பையை உரமாகவும் மக்காத குப்பையை மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்த முறையாவது பிரித்து போடுங்கக்கா. அக்கா, தாகமாக இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி. தாங்கக்கா. கையை எடுக்கா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? குப்பை எடுக்கிற கை எப்படி இருக்கும்? ஊத்து. தண்ணியை தரம் பார்த்து கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு குப்பையை தரம் பார்த்து கொடுக்க தெரியலையே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டால் ஆடி போயிடுவீங்க. இந்த உலகத்தில் ஒரு செகண்டுக்கு 1500 பிளாஸ்டிக் பாட்டில் கீழே விழுகுதான். ஒரு நாளைக்கு 25,000 டன் பிளாஸ்டிக் மலையா குவிதான். இதெல்லாம் யாருன்றது? வேற யாரு? நாங்கள் தான். அங்கே பாருங்க, அதுக்குள்ள இங்கே எவ்வளவு குப்பை செஞ்சு கிடக்குன்னு. குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கன்னு சொன்னால் யார் கேட்குறா? அதுக்குத்தானே காசை வாங்குறீங்க. அள்ளுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? இன்னைக்கு காலையிலேருந்தே எங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்கு. எங்கள் அம்மாவும் இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க 30 வருஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா படுத்தபடிக்கே ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஏதோ வைரஸ் பார்த்துச்சிருச்சான். எங்கள் அப்பா யார்கிட்டே போய் உதவி கேட்டார். ஆனால் எங்கள் அம்மாவை காப்பாற்றவே முடியல. சொன்னால எங்கள் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வேலையை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என் பையன் போலீஸ் ஆயிடுவான், நிச்சயம் போலீஸ் ஆயிடுவான். அது போதும் எனக்கு, அது போதும். சொல்லுவா நீ? இந்த உடனே வரேன். சொல்லுவா நீ, என்னாச்சு? என்னங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதேதோ வைரஸ் பாக்டீரியான்னு பரவிடுச்சு சொல்றாங்க. அவனால இனிமே நடக்கவே முடியாதாங்க. ஐயோ, என்ன பண்ண? ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளை. ஐயோ ஐயோ. மணி அழாது. நீ எப்படி வளர்ந்துட்டா நம்ம பையனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அழாத. அம்மா, அப்பா, எங்க இருக்கீங்க? அம்மா, ஐயோ அம்மா, காலாசிக்கவே முடியலையே. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா அம்மா, இனி என்னால நடக்கவே முடியாதம்மா. ஐயோ அப்பா அப்பா அப்பா, இனி என்னால் போலீஸ் ஆக முடியாதாப்பா, போலீஸ் ஆக முடியாதாப்பா. ஐயோ, நம்ம கஷ்டம் நீ தீராதப்பா, தீராதப்பா.
அப்பா. அழாதே அழாதையா அழாதையா. சரி பொண்ணு இந்த அப்பா சரி தாங்காதையா அழாதையா. ஐயோ அதே பெரிய வேலை. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். அழாதையா அழாதையா. அண்ணே இந்த வந்துடுறேன் இந்த வந்துடுறேனே. வாணி என்ன பார்த்துக்க, நான் இப்போ உடனே வந்துடுறேன். குப்பா குப்பா குப்பை போடுங்கம்மா. குப்பா குப்பா குப்பா. யோ எங்கேயா போன? இவ்வளவு நேரம் எங்கே இருந்த? இங்க பாரு எவ்வளவு குப்பை சேர்ந்து கிடக்குன்னு. உனக்கு என்ன, நீ பாட்டு போட்டு போயிருவ. நாங்க தானே இங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனோம். வேமா சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் கேளுங்கம்மா நல்லா. நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்க வீட்டை சுத்தமா தான் வச்சுருக்கீங்க. நான் ரோட்டை காலால எட்டி புதைக்கிறத நான் கையால பிரிச்சு போடுறேன். நீங்க ரோட்டோரத்துல இருக்கிற குப்பையை எடுத்து போட வேணாம். உங்க வீட்டுல இருக்கிற குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுத்தா மட்டும் போதும். நீங்க குப்பையை பிரிச்சு கொடுக்காதனால அதையும் கையால பிரிச்சு போட வேண்டியது. அதுல இருந்து ஏதோ வைரஸ் பாக்டீரியான்னு பரவி என் பையன் கால் சைடுல இருந்து மருத்துவமனையில கிடக்குறான். நாங்களும் மனுஷங்க தானேயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குப்பை தானே இதையும் பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த குப்பை தான் விவசாயத்துக்கு பயன்பட்டு நம்ம வயிற்றுக்கு சோறா வருது. அடுத்த முறையாவது குப்பை போடும்போது கொஞ்சம் யோசிங்க. குப்பை போடுறவங்களை கௌரவமாகவும் குப்பை எடுக்கிறவங்களை கேவலமாகவும் என்னைக்கு நினைச்சிடாதீங்க. அரசு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்கள் அனைவரும் கைகோர்த்தால் மட்டுமே இது சாத்தியம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.